ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி நம்ம எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் நம்ம 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம யூஸ் பண்ணாமல் தான் இப்போ செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அதிகமாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். அதோட நம்ம மசாலா குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சிக்கன், மட்டன் எல்லா ரெசிபீஸ்க்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு வேலையும் ரொம்ப சுலபமாக முடியும். ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நமக்கு வேலையும் ரொம்ப சுலபமாக முடியும். வாங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கப் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் பூண்டுக்கு 3/4 கப் இஞ்சி நான் எடுத்திருக்கேன். இஞ்சியில் மேலே இருக்கிற தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வைக்கும்போது நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் அளவு பூண்டுக்கு நான் 3/4 கப் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது செய்யும்போது எப்போவுமே பூண்டோட குவான்டிட்டி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் பூண்டு அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு பேஸ்ட் தனியாக, இஞ்சி பேஸ்ட்டு தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். தனித்தனியாக அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒட்டுக்கா சேர்த்தி தான் அரைக்கிறேன். அது கூடவே நான் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நம்ம பல்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பல்ஸில் போடும்போது நமக்கு இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே துருவன மாதிரி தான் வரும். இது நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். இது அரைக்கும்போது நான் தண்ணி எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. இது நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுனால நான் தண்ணி சேர்த்துல. தண்ணிக்கு பதிலாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நான் விட்டு இதை நான் அரைச்சிக்கிறேன். இப்போ இது ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சாச்சு. நம்ம எண்ணெய் விட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வரும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு கிளாஸ் பவுலில் நான் இப்போ போட்டுக்கிறேன். நான் இதில் உப்பு எதுவுமே நான் சேர்த்தலை. நான் இதில் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நான் எதுவுமே இதில் நான் சேர்த்தலை. நம்ம வீட்டில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது நம்ம செய்யும்போது நம்ம நேச்சுரலாக நம்மளால் பண்ண முடியும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்த்தாம நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு பிரியாணி செய்யும்போதும், மசால் குழம்பு செய்யும்போது, சிக்கன், மட்டன் எது செய்யும்போதும் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு செஞ்சு இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் 1 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நீங்கள் வெளியே வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா நமக்கு 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.